ஏதாவது பேசுங்களேன். ஏதோ பேசணும் வான்னு நீங்க தான் என்ன வர சொன்னீங்க. நீங்க தானே பேசணும். ஐயோ சரி, இங்க பாரு. இந்த சூரியகாந்தி பூ எப்பவுமே சூரியன் இருக்கிற பக்கம் தான் திரும்பும். அதே மாதிரி தான் நானும் எப்பவுமே உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையை சொல்ல, என் மனசு உனக்கு புரியுதா? புரியுது. அதனாலதான் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும், ஆனா எனக்கு மட்டும்தான் நான் யாரும் தெரியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், என்னை பெத்தவங்க யாரு, கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. தான் யாருன்னு தெரியாத ஒருத்தனை நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நல்ல மனுஷன். எனக்கு அது போதும். நான் எதுக்கு வந்தேன்னு கேட்கலையே. எதுக்கு? நேத்து நைட்டு நமக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நேத்து நம்ம தெருவில் இருக்க எல்லா பொண்ணுங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தது நான். நீங்களா? முழுசா கேள. கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதிர் வீட்டு பாட்டி வந்து கோலத்தை பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. சரி உன்ன கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்து மகா மகா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனா நீ மெதுவா வர, அண்ணன் நட நடந்துட்டு வர. ஏன் தெரியுமா? ஏன்? நீ 8 மாசம் கர்ப்பமா இருக்க. இந்த கிருஷ்ணன் மாதிரி ஒரு குழந்தை உள்ள இருக்கு. சீ சீ. வாங்கோ வாங்கோ, ராம்போ சைஸ்ல இருக்கேளே, ஜம்போ மீல்ஸே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். போகோ போகோ. எஃபெக்ட் காலையில தான் தெரியும், புடுங்க போறது. ராஜா வந்துட்டேன் முதலாளி. கஸ்டமரையும் கொஞ்சம் கவனிடா. என்ன துரை, எப்படி இருக்க? துரையா? யாரு? இத பாடுறா, நீதான் துரை. இல்லைங்க, என் பேர் ராஜா. நீ யாரு, உன் வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என் பேர் ராஜா. வேணும்னா என்னுடைய முதலாளி கேட்டு பாருங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ எங்களை பார்த்ததே இல்லையா? இல்லைங்க, பார்த்ததில்லை. மறந்துட்டியா இல்ல மறந்தவன் நடிக்கிற துரை? பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என் பேர் ராஜா. இப்போவாவது ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, வாங்கோ, நான் இன்ஸ்பெக்டர் அண்ணா. வாங்கோ. என்ன திடீர்னு நம்ம மெஸ் பக்கம்? சும்மா காபி சாப்பிடலான்னு வந்தாங்க. நீங்க சும்மா தான் வருவேன், என்னைக்கு கொடுத்துருக்கேன். என்ன ஐயர, குழந்தையெல்லாம் உங்க மெஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க, சட்டப்படி குற்றமாச்சே. ஐயோ, அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்கு. பிரச்சனை பண்ணாதே, பஜ்ஜி சாப்பிட்டுட்டே உள்ள போகோ. அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கும் ஆள் வச்சிருக்கேடா. போங்க போங்க. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு பிரியப்படுறீங்களோ அவ்வளவு கொடுங்க. அடிக்கடி வராதே. போலாம், மாட்டு வேண்டாம். என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தெரியல, அவங்க எல்லாம் என்ன துரை துரைன்னு கூப்பிட்டாங்க. அது அவங்க ஏதோ உளறாங்க. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ், ஓகே? ராஜா வந்துட்டு முதலாளி. இல்லைங்கய்யா, அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவனை பார்த்த இடத்துல வெட்டி போடுறதுக்கு துப்பு இல்ல. அங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? ஐயா, சிச்சுவேஷன் சரியில்லையா, நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நாங்க அவனை போட்டு தள்ளிடுறோம். சரிங்கய்யா, ஓகே.
சொல்லு, நான் யாரு? என்ன ஏன் நீங்க எல்லாம் துரையன் கூப்பிட்டீங்க? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நிஜமாவே நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, நான் யாரு? என்ன ராஜா, நீங்க எங்க இங்க? இல்ல, சும்மா அப்படியே. இவங்கெல்லாம் ஏதோ உங்களை டிஸ்டர்ப் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க போங்க, நான் விசாரிக்கிறேன். போங்க ராஜா. டேய் சார், யாரா நீங்க? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். இங்க என்னடா வேலை? இங்க மாசாணி அம்மன் கோயில் திருவிழாக்கு வந்தோம். நாளைக்கு கிளம்பிடுவோம் சார். ராஜாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், அவ்வளவுதான். என்னங்கடா? ஆமாங்க சார். தபார், இந்த ஊர் அமைதியான ஊரு. இங்க இருக்கிறவங்க மரியாதையானவங்க. ரெண்டையும் கெடுத்துறாத. நாளைக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. என்ன? அடேடியா. ராஜா, மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? என்னை பார்க்க வந்தவங்க ரவுடிங்க மாதிரி தெரியுது. என்கிட்ட நல்லா பழகுனவங்க மாதிரி பேசுறாங்க. அப்ப நான் ஒரு ரவுடியா? சாச்சா, நிச்சயம் அப்படிலாம் இருக்காது. இங்க பாரு, நாம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் ராஜா. எங்கேயாவது போயிடலாம். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சரி, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் வந்து பார்க்குறேன். நீ போ.